ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை அம்மா சேனல். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இப்போ காலையில் தம்பிக்கு இன்றைக்கி லீவ் தான். டீ வச்சு குடித்தாச்சு. இன்றைக்கி லஞ்சு பெருசாக ஒன்றும் பண்ணுறதா ஐடியா இல்லை. டிஃபன் என்ன பண்ண போகிறேன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபன் இன்றைக்கி தம்பிக்கு மில்க் ஷேக் போட்டுட்டு பால் காய வச்சுருக்கேன். அவனுக்கு எனக்கு கஞ்சி வைக்க போகிறேன். உளுத்தங்கஞ்சி பாருங்கள், ஊற வச்சுருந்தேன் இல்லையா, பருப்பு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். நம்ம இருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பால் காய வச்சுட்டு பாருங்கள், ஆற வச்சுருக்கேன் மில்க் ஷேக்காக. இதை ஆறட்டும். அதே கிண்ணத்தில் பால் காய வச்சுருக்கோண்டு அதே கிண்ணத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம அரைச்ச உளுத்தம் பருப்பை இதில் போட்டுக்கலாம். இதை அரைச்சதை நம்ம போட்டோம் இல்லையா, பாருங்கள். இதை நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலக்கிட்டு நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு நாட்டு சர்க்கரையாவது இல்லை சுகராவது இல்லை வெல்லமாவது போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு நல்லா கொதித்த வாட்டி போடணும். இருங்க, வெயிட் பண்ணுங்க, வரேன். இந்த பக்கம் நைட்டு வச்சு சாதம் வச்சுருக்கேன். ஒரு விசில் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஏன்னா நைட்டு சாப்பிட்ல, நான் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் சாப்பிட்ல, அப்படியே படுத்துட்டேன். இப்போ இதை ஒரு விசில் வச்சுருக்கேன். தயிர் இருக்குது, ரசம் இருக்குது. அதே விட்டுறலான்னு பார்க்குறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. மைண்ட் எப்படி இருக்கோ அப்படி. பால் ஆறணுன்னே தம்பிக்கு மில்க் ஷேக் போட்டு கொடுத்துடலாம். இதோ பக்கத்தில் அவங்க அந்த முருங்கைக்காய் நேற்று 3 கொடுத்தாங்க. அதை ஏதாவது பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. பாருங்க, தயிரும் இருக்குது, ரசம் இருக்குது. நேற்று வச்ச ரசம் சூடு பண்ணி வச்சுட்டேன். இதே இன்றைக்கி போதும். வேறு எதுவும் ஹெவியாக பண்ணுற மாதிரி இல்லை. இன்றைக்கி சிம்பிளாகவே முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்படி கொதிக்கிட்டோம். பாருங்கள், வெல்லம் ஒரு இவ்வளோ போட்டுக்கலாம். எனக்கு ஸ்வீட் கொஞ்சமாக போதும், அதனால் நான் கொஞ்சமாக நார்மலாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம். இருங்க, வரேன். மில்க் ஷேக் போடுறதுக்காக வாழைப்பழத்தை அறுத்துக்கலாம். செவ்வாழைப்பழம் சுகர் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பால் ஆறிடுச்சு, பால் ஊற்றிக்கலாம். இருங்க, போட்டு வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மில்க் ஷேக் போட்டாச்சு. கஞ்சியும் வச்சாச்சு, உளுத்தங்கஞ்சி எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. போனுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு நாளாவது வச்சு குடிங்க, ஓகேவா? இது எங்கள் மாமியார் எப்படியும் வாரத்துக்கு ஒரு 3 நாள் அப்படி வச்சு கொடுப்பாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு. அவர் கொஞ்சம் அடிபட்டிருந்தப்போ அவருக்கு ஸ்ட்ரென்த் வேணுன்றதுக்காக இதை அப்பப்போ வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்றைக்கி வீடியோ இது தான். நாளைக்கு என்ன பண்ணுறேன்றது நாளைக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?